ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்காக நம்ம சொல்லலாம். மிஷின் லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். மிஷின் லெவல் லாங்குவேஜ்னா என்ன? It is a series of bit pattern. This is a direct input to the computer. அது என்னது series of bit pattern? Bit patternனா என்ன? Bit patternனா எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இதுதாங்க பிட் பேட்டர்ன். 10 10 01 இதுதான் பிட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பிட் பேட்டர்ன்றது இட்ஸ் பைனரி. இது வந்து பைனரி கோட்ஸ். இது வந்து பைனரி கோட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பைனரி கோட்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து மிஷின் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு அதுதான் புரியும். நீங்கள் வந்து ஏபிசிடின்னு டைப் பண்ணாலும் கம்ப்யூட்டருக்கு ஏபிசிடிலாம் தெரியாது, இங்கிலீஷ்லாம் தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்னா பிட்டாக ஏன்றது அப்படி ஒரு பிட்டாக கன்வெர்ட் ஆகும். பிட் பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகி அதை கம்ப்யூட்டர் ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். இதுதான் பிட் பேட்டர்ன். கம்ப்யூட்டருக்கு வந்து தெரிஞ்சது பிட் பேட்டர்ன் லாங்குவேஜ் மட்டும் தான், மிஷின் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும் அதுக்கு. அதனால இட்ஸ் டைரக்ட் இன்புட் சொல்கிறோம். அதை டைரெக்டாக ரீட் பண்ணாலே அது புரிஞ்சுங்கன்னா அதுக்கான அவுட்புட்டை கொடுத்துரும். இது மிஷின் லாங்குவேஜ். இது வந்து ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ். அந்த காலத்தில் ப்ரோக்ராமிங் கண்டுபிடிச்ச காலத்தில் பயன்படுத்திய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஓகேங்களா? அப்புறம் அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்ட் மிஷின் லெவல் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது இதுவும் டஃப்பான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இந்த மிஷின் அசம்பிளி லாங்குவேஜ் வந்து சில கமாண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த கமாண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை பண்ணும். அசம்பிளி லாங்குவேஜில் அந்த கமாண்ட்ஸை வச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நாட் அ டைரக்ட் இன்புட்வாங்க. மிஷின் லெவல் லாங்குவேஜ் வந்து டைரக்ட் இன்புட் சொல்கிறோம். என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் டைரக்ட் இன்புட், வாட் இஸ் இன்டைரக்ட் இன்புட்? இட் இஸ் இன்டைரக்ட் இன்புட். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டருக்கு பைனரி கோட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதாவது 0101 தான் தெரியும். அதை வந்து ஈஸியாக ரீட் பண்ணி அதை புரிஞ்சிக்க முடியும், கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியும். மிஷின் லெவல் லாங்குவேஜில் ப்ரோக்ராமர்ஸ் வந்து டைரெக்டாக பைனரி கோடாகவே ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க, 0101 பண்ணிடுறாங்க. அதனால ஈஸியாக அதை டைரெக்டாக அதை கம்ப்யூட்டர் ரீட் பண்ணி அதுக்கேற்ற வேலையை பண்ணிடும். ஆனால் அசம்பிளி லாங்குவேஜில் வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து பைனரி கோடை யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக நான் சொல்லியிருந்த ஏற்கனவே சில கமாண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த கமாண்ட்ஸை வச்சு ப்ரோக்ராமர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கமாண்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியாது, புரியாது. ஓகேவா? அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் வேணும். அந்த இன்டர்மீடியேட்டர் பேர் தான் வந்து இன்டர்பிரேட்டர் ஆர் கம்பைலர். அவங்க பேர் வந்து இன்டர்பிரேட்டர் ஆர் கம்பைலர். ரெண்டு பேருமே ஒரே வேலை தான் பண்ணுறாங்க. ஆனால் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே நான் போக விரும்பல, இன்டர்பிரேட்டர் கம்பைலருக்குள்ள போக விரும்பல. அவங்க என்னன்னா அதோடைய ரோல் என்னன்னா மீடியேட்டர், நடுவில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க. அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு அசம்பிளி லாங்குவேஜில் இருக்க கமாண்ட்ஸை வச்சு அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இந்த இன்டர்பிரேட்டர் ஒரு கம்பைலர் என்ன பண்ணனா அந்த ப்ரோக்ராமை ரீட் பண்ணி கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்கிற மாதிரி பைனரி கோடில் கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். இதுதான் வந்து இன்டர்பிரேட்டர் கம்பைலரோட வேலை. அதாவது அசம்பிளி லாங்குவேஜ் மூலமாக நம்ம டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் இன்புட் சொல்கிறோம். இன்புட்டை வாங்கி இன்டர்பிரேட்டர் கம்பைலர் அதை ரீட் பண்ணி கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி பைனரி கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து தமிழ் தெரியும், என் எதிர்க்க இருக்க பர்சனுக்கு வந்து ஹிந்தி தெரியும். பட் எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. அப்போ என்ன பண்ணோம்? நடுவில் ஒரு மீடியேட்டர் வேணும், ஒரு டிரான்ஸ்லேட்டர் எனக்கு வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கணும், தமிழும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அவர் தான் வந்து இன்டர்பிரேட்டர் அல்ல கம்பைலர். நான் சொல்ல நினைக்கிறத அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து அதை அப்படியே உள்வாங்கி அதை ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இவர் பேர் தான் இன்டர்பிரேட்டர் இல்லைன்னா கம்பைலர். அந்த டிரான்ஸ்லேட்டர் பேர் தான் இன்டர்பிரேட்டர் இல்லைன்னா கம்பைலர். இந்த ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ் மட்டும்தான் டைரக்ட் இன்புட். ஓகே, மற்ற எல்லா லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்புட் தான். ஓகேங்களா? இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜும் அசம்பிளி லாங்குவேஜும் என்ன டைப்ல வரும்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு லாங்கர் வீடியோலாம் எடுக்க விருப்பம் இல்லை. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ரொம்ப பெரிய வீடியோவாக எடுத்தேன்னா
உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தான் வந்து ஷார்ட் வீடியோவாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிளாஸை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராமிங் டைப்ஸை பற்றி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீடியோஸ் இது மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? until then bye bye from சுரேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.